அனைவருக்கும் வணக்கம். நாளை தீபாவளி திருநாள் சிறப்பாக அனைவரும் தமிழக மக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும். தமிழக அரசு காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் பட்டாசு வெடிப்பதற்காக அனுமதி அளித்துள்ளது. பட்டாசு வெடிப்பதற்கு அனுமதி கொடுத்திருப்பது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். இருந்தாலும் தமிழக மக்களாகி நாம் அதை பின்பற்றி செயல்படுவோம். காலப்போக்கில் அது மாறும் சூழ்நிலையும் ஏற்படலாம். சுற்றுச்சூழல் மாசுபடக்கூடாது அப்படின்றக்காண்டி தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. ஆனா அரசு போக்குவரத்து கழகத்தை இயங்கிக் கொண்டிருக்கும் பேருந்தானது அது ஒரு நாளைக்கு எத்தனை முறை பயணம் செய்யும் போதும் அதிலிருந்து வரும் புகையானது மாசு கட்டுப்பாடு மீறி புகையை கக்கி அது பயங்கர ஆபத்தை மக்களுக்கு உண்டாக்கி வருகிறது. 365 நாளும் ஓடுகின்றது. ஆனா 365 நாட்களில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் தீபாவளி வருகின்றது. அந்த தீபாவளிக்கு மாசு கட்டுப்பாடுக்காண்டி இந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. ஆனால் எதிர்வரும் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு வருடம் பிறக்கும் நாள் அன்று பட்டாசு கொளுத்துவாங்களே, அப்ப எந்த மாசு கட்டுப்பாடு வாரியத்தை கட்டுப்படுத்த போகுது தமிழக அரசு? அதுக்கு எந்த விதிவிலக்கும் கிடையாது. ஏனென்றால் தமிழர்கள் எல்லாருமே நியூ இயர், அதாவது புது வருஷத்தை செலிப்ரேட் கொண்டாடுவோம். ஆனா முக்கியமாக கொண்டாடுறது யாரு? தீபாவளியை முக்கியமாக கொண்டாடுறது யாரு? அதுக்கு என்ன விலக்கு? புது வருட பிறப்பு கொண்டாடுறது யாரு? அதுக்கு என்ன விதிவிலக்கு? அதை பிரித்து காண்பித்திருக்கிறார்கள். நமக்கு வாழ்த்து தெரிவித்த தமிழக அரசியல்வாதிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களின் பாதுகாப்பில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது தேனி மாவட்டம் இந்திய எழுச்சி முன்னணி பேர் இயக்கமானது. இப்படிப்பட்ட பேர் இயக்கத்தில் தற்போது சங்கமித்திருக்கும் புதிய பரிணாமமான இந்திய எழுச்சி முன்னணி தொழிலாளர்கள் நலச்சங்கம் அமைப்பில் அனைத்து தமிழக மக்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. தேனி மாவட்ட இந்திய எழுச்சி முன்னணி மற்றும் இந்திய எழுச்சி முன்னணி தொழிலாளர்கள் நலச்சங்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள்.